students. Standard 12, Unit 1, Electrostatics, Topic 1.9.4, Van de Graaff Generator. Last video la Corona discharge and lightning arrestor இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கொரோனா டிஸ்சார்ஜ்னா ஒரு கண்டக்டரோட ஷார்ப் எட்ஜில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் லீக்கேஜ் ஆகிற ப்ராசஸ் தான் கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ அதோட பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் லைட்னிங் அரஸ்டர் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். ஸோ இந்த வான் டி கிராஃப் ஜெனரேட்டர்ன்றத 1929 ராபர்ட் வான் டி கிராஃப்ன்றவர் தான் டிசைன் பண்ணார். இந்த மிஷின் அவர் ஏன் டிசைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a large amount of electrostatic potential difference ப்ரொடியூஸ் பண்ணுறதாக தான் டிசைன் பண்ணார். அது அப் டு செவரல் மில்லியன் வோல்ட்ஸ் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். 10⁻⁷ வோல்ட். இந்த வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ரைட். ஸோ இந்த மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லார்ஜ் ஹாலோஸ்பெரிக்கல் கண்டக்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லார்ஜ் ஹாலோஸ்பெரிக்கல் கண்டக்டர். அந்த கண்டக்டரை ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுக்கு இன்சைட் பாருங்கள், புள்ளி பி வந்து அந்த ஆலோஸ்பியரோட சென்டரில் இருக்குது. ரைட். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் ஒரு ஹாலோஸ்பியர் கண்டக்டர். இதுதான் வந்து ஒரு ஆலோஸ்பியர் கண்டக்டர். இந்த ஆலோஸ்பியரோட கண்டக்டருக்கு சென்டரில் ஒரு புள்ளி யூஸ் பண்ணுறாங்க. அந்த புள்ளிக்கு நேம் வந்து பி. ரைட். அந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுக்கு சென்டரில் ஒரு புள்ளி யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து சி. இந்த ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணுற ஒரு பெல்ட்டு. அந்த பெல்ட்டு எதால் மேடப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்க்கு ஆர் ரப்பர் பெல்ட். சில்காலேயோ இல்லை ரப்பராலேயோ தான் மேடப் பண்ணியிருக்காங்க. ரைட். இந்த சின்ற புள்ளிக்கு பக்கத்தில் டீன்ற ஒரு கண்டக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டக்டர் என்ன ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோம்பு ஷேப்பில் ரொம்ப ஷார்ப்பாக ஸ்பைக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் டி. அது எப்படி இருக்குது? ஸ்பைக்காக இருக்குது. அதுக்கு நேம் டி. நெக்ஸ்ட்டு இந்த ஹாலோ ஸ்பெரிக்கலோட இன்சைடில் ஈன்ற ஒரு கோம்ப் ஷேப் கண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ரைட். அது வந்து அந்த ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இன்சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இந்த டீன்ற கோம்புக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டீன்ற கோம்புக்கு ஒரு ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 10⁴ வோல்ட் பேட்ரி என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்து கோம்ப்லேயும் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரைட். தென் இந்த புள்ளி சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சி வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு இதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார். இந்த எலக்ட்ரிக் மோட்டார் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சின்றது தான் வந்து சின்ற புள்ளி, இதான் பின்ற புள்ளி. இந்த சின்ற புள்ளி, இந்த எலக்ட்ரிக் மோட்டார் ரன் ஆக இந்த சின்ற புள்ளி என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக போகுது. ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த புள்ளி ரொட்டேட் ஆக பெல்ட்னா ஆகும், உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ரைட். அதான் அந்த பெல்ட் தான் வந்து கன்வேயர் பெல்ட்டு, சில்க் ஆர் ரப்பர், இதெல்லாம் எது ஒன்றா யூஸ் பண்ணலாம். ரைட். இந்த ஈன்ற கோம்பு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோம்புக்கு நேமு கலெக்டிங் கோம்புன்னு சொல்லுவாங்க. ரைட். தென் இப்போ இந்த டயக்ராம்ஸில் இருந்து நம்ம எப்படி உடைய ப்ராசஸை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இப்போ இந்த கோம்புக்கு என்ன சார்ஜ் இருக்கும், அந்த கோம்பு ஷேப் இருக்குது கண்டக்டரில் ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் உங்களுக்கு என்ன சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகுது, பாசிட்டிவ் மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த கோம்பில் என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். இந்த கோம்ப், இந்த பெல்ட்டுக்கும் கோம்புக்கும் பிட்வீனில் என்ன இருக்கும், உங்களுக்கு ஹேர் இருக்குமா, அந்த ஹேர் என்ன பண்ணுது, இந்த கோம்பில் இந்த ஷார்ப்பாக இருக்க அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து இந்த பாசிட்டிவ் எட்ஜஸ் எல்லாம் அதிகமாக இருக்குமா, அப்போ அங்கே சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குமா. இந்த சார்ஜ் டென்சிட்டி என்ன பண்ணுதுன்னா இங்கே ஏரோட மாலிகுல்ஸை அயனைஸ் பண்ணுது. அப்படி அயனைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த கோம்பில் இருக்கிறது என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், உங்களுக்கு ஏரில் இன்டியூஸ் ஆன பாசிட்டிவ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணோடனே அது எங்கே போய் பேஸ்ட் ஆகும், ரிப்பல் பண்ணோடனே இந்த பெல்ட்டில் போய் நான் இது உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடுது, ஒட்டிக்குது. எங்கே போய் ஒட்டிக்குது, உங்களுக்கு இந்த பெல்ட்டில் ஒட்டிக்குது. இந்த நெகட்டிவ் பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவ் என்ன பண்ணுது, இந்த ஷார்ப் எட்ஜஸ் என்ன பண்ணுது, அந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணி இங்கே ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ்ன்ற ப்ராசஸில் இங்கே சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகிடுது. நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. இந்த கோம்பில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, கோம்பில் என்ன இருக்குது, பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுது, ஹேர் மாலிகுல்ஸை அயனைஸ் பண்ணும்போது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இன்டியூஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு என்னது, ஏரில் இருக்கிற மாலிகுல்ஸ். ரைட். இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணுறதுனால இந்த பாசிட்டிவ் என்ன ஆகுது, எங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகுது, இந்த பெல்ட்டில் போயிட்டு பேஸ்ட் ஆகிடுது. நெகட்டிவ்னா அது உங்களுக்கு இந்த நெகட்டிவ் இந்த கோம்பில் இருக்கு பார்த்தீங்களா பாசிட்டிவ், இதோட என்ன ஆகுது, உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த பிரின்சிபலில் சார்ஜ் கோம்பிலேருந்து சார்ஜ்னா அது உங்களுக்கு லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்குது. ரைட். இந்த பெல்ட்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் வந்து என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சா ரிப்பல் பண்ணதுனால. இப்போ நீங்கள் மோட்டார் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் பெல்ட்டு தானே உங்களுக்கு ஃபுல்லாக மூவிங்கில் ரன்னிங்கில் இருக்குமா, இது வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்க போகுது. ரைட். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் த அப்பர்டில் மூவிங்கில் இருக்குது. மூவிங்கில் இருக்கும்போது ஜஸ்ட் இங்கே வந்து இந்த புள்ளி பிக்கு வந்துடுது. இப்போ இங்கே வந்து ஒரு கோம்ப் ஷேப் இருக்கிற ஒரு கண்டக்டர் இருக்கா, இந்த கண்டக்டரில் இந்த ஈன்ற கண்டக்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில் ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டு இன்டியூஸ் ஆகுது. அப்படி இன்டியூஸ் ஆகும்போது இந்த பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் இந்த ப்ளஸ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணுறதுனால இந்த கோம்புக்கு இந்த அயலோஸ்பெரிக்கல் பாடிக்கும் ஒரு ஒயர் ஒன்று நம்ம வந்து வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறோமா, இந்த கண்டக்டிங் ஒயர் மூலிமா அந்த ஹேலோஸ்பியருக்கு என்ன ஆகுது, கன்வே ஆகிடுது.
ஸோ கன்வே ஆகிட்டா அந்த கோம்பில் என்ன சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும், நெகட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ரைட். இந்த பாசிட்டிவ் ஃபுல்லாக எங்கே உங்களுக்கு மூவ் ஆகிடுச்சு, ஸோ இந்த மெட்டல் ஸ்பியருக்கு மூவ் ஆகிடுச்சு. ரைட். ரிமைனிங் வந்து நெகட்டிவ் மட்டும் தான் இருக்குமா. இந்த நெகட்டிவ் என்ன பண்ணுது, இங்கே ஏர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஏர் மாலிகுல், இந்த இங்கே இருக்கிற ஏரை வந்து அயனைஸ் பண்ணுது. அப்போ இந்த ஏரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இன்டியூஸ் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இன்டியூஸ் ஆகும்போது, ரைட், இப்போ இந்த கோம்பில் வந்து நெகட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவும் ஏரில் இருக்கிற பாசிட்டிவும் நியூட்ரலைஸ் ஆகிடுது. ரிமைனிங் ஏரில் என்ன இருக்குது, நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஏரில் இருக்கிற நெகட்டிவும் இந்த பெல்ட்டில் ஒட்டு வந்து பார்த்தீங்களா பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவும் ரெண்டும் அட்ராக்ட் ஆகிட்டு நியூட்ரலைஸ் ஆகிடும். நியூட்ரலைஸ் ஆகிட்டு இந்த பெல்ட்டு ஸோ டவுனில் வரும்போது உங்களுக்கு எப்படி தான் வரும், நியூட்ரலைஸ்டு எம்டி பெல்ட்டை தான் கீழே டவுன்வர்டில் வரும். ரைட். ஸோ அதுதான் இந்த டயக்ராம்ஸில் கிளியராக கொடுத்துருங்க பாருங்கள். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு டி ஷேப் இருக்கிற கோம்பு. இதில் இந்த ஷார்ப் இது என்ன ஆகுது, உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இன்டியூஸ் ஆகிட்டு பாசிட்டிவ்லாம் போய்ட்டு இந்த பெல்ட்டில் வந்து பேஸ்ட் ஆகிடுதா, இது ஃபுல்லாக மேலே மூவ் ஆகுதுங்களா, மூவ் ஆகுது. இங்கே ஈன்ற கோம்பு இருக்குது. ஓகே, அதே ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. கீழே வரும்போது நாங்கள் உங்களுக்கு எம்டியாக வரும். ஓகே, இந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டவுனில் கன்வேயர் பெல்ட் டவுனில் கீழே வரும்போது உங்களுக்கு எம்டி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே அப்பில் போகும்போது பாசிட்டிவ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, டவுனில் வரும்போது உங்களுக்கு எம்டியாக தான் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு டயக்ராமில் ஜஸ்ட் இது ஒரு எரர் என்னென்னா, ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடு வராது. சரி, ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு ப்ளஸ் ஃபுல்லாகவே இங்கே லெஃப்ட் சைடு தான் இந்த பெல்ட்டில் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ரைட். இதேமாதிரி கண்டினியூஸாக என்ன பண்ணோம், உங்களுக்கு மோட்டார் ரன் ஆக அப்பில் போகும்போது பாசிட்டிவ் சார்ஜஸும் டவுனில் வரும்போது நியூட்ரலைஸ் ஆகிட்டு எம்டியாக வந்துகிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னொரு டைம் இந்த ப்ராசஸ் சொல்கிறேன், கொஞ்சம் கிளியராக லிசன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 10⁴ வோல்ட் நம்ம இங்கே பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே பாசிட்டிவ் தானே போயிட்டுருக்கு. இந்த கோம்பில் என்ன சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கோம்புக்கும் பெல்ட்டுக்கும் பிட்வீன் கேப்பில் என்ன இருக்கும், ஏர் இருக்குமா, இந்த ஏர் இங்கே கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஏரை கன்சிடர் பண்ணிட்டு இதுதான் வந்து கோம்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ரைட். இதில் ஃபுல்லாக இந்த கோம்பில் என்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் தான் இருக்குது. இது என்ன பண்ணுது, இந்த ஷார்ப் பாயிண்டில் வந்து உங்களுக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குமா, அது என்ன பண்ணுது, இந்த ஏரில் இருக்கிற மாலிகுல்ஸை அயனைஸ் பண்ணுது. அயனைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்னு இன்டியூஸ் ஆகுது. ரைட். இது வந்து கோம்பில் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸுங்களா, ஏரில் இருக்கிறது ப்ளஸ்ஸா, இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் ரிப்பல் பண்ணுறதுனால போயிட்டு இந்த பெல்ட்டில் போயிட்டு பேஸ்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட், ஓகே, கொரோனா டிஸ்சார்ஜ்ன்ற அந்த பிரின்சிபல் பிரகாரம் ஏரில் இருக்கிற இந்த நெகட்டிவும் இந்த கோம்பில் இருக்கிற பாசிட்டிவ் பார்த்தீங்களா, இது ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஷார்ப் எட்ஜில் இருக்கிற அந்த சார்ஜஸ்னால் அது உங்களுக்கு லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிது. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃப் ப்ராசஸில் இந்த பெல்ட்டில் பாசிட்டிவ் இருக்குது. ரைட். இங்கே நடந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இந்த பெல்ட் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா, அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் உங்களுக்கு மூவிங்லேயே இருக்குமா, மூவிங்லேயே இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ்னால் வந்து உங்களுக்கு இந்த பெல்ட் வழியாக மேலே போயிட்டுருக்கு. அப்போ மேலே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ப்ளஸ்ஸு. இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு நீங்கள் கோம்பு ஷேப்பில் கோம்பு ஷேப்பில் இருக்கிற ஈன்ற அந்த ஒரு கோம்பு ஷேப்பில் இருக்கிற மெட்டல் கண்டக்டர் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில் ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இ ஷேப்பில் இருக்கிற ஒரு கண்டக்டர். ரைட். இப்போ உங்களுக்கு வந்து பெல்ட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் போகுது பார்த்தீங்களா? இந்த பாசிட்டிவ் வந்து இதில் ஜஸ்ட்டு இந்த இ ஷேப்பில் இருக்கிற கண்டக்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில் ப்ளஸ்ஸு மைனஸை இன்டியூஸ் பண்ணுது. ரைட். ஸோ இங்கே பெல்ட்டில் இருக்குது என்னது ப்ளஸ்ஸு, இது என்னது ப்ளஸ்ஸு, இது என்ன பண்ணுது, இதை ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணுறதுனால இந்த கோம்பில் இருந்து இந்த ஒயர் மூலிமா இந்த ஆலோ ஸ்பேருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கன்வே ஆகிடுது. அப்போ இந்த கோம்பில் பாருங்கள், இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது, உங்களுக்கு மெட்டல் ஸ்பேருக்கு கன்வே ஆகிடுது. ரிமைனிங் என்ன இருக்குது, நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுது, உங்களுக்கு கன்வே ஆகிடுது. ஸோ கன்வே ஆனதுனால இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒன் அண்ட் ஒன்லி நெகட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஓகே. இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன, இந்த ஈன்ற கோம்பில் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து ஏர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேர் என்ன பண்ணுது, இந்த நெகட்டிவ் அயனைஸ் பண்ணுது. அயனைஸ் பண்ணுறதுனால இப்போ நம்மளுக்கு ஹேரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இன்டியூஸ் ஆகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இன்டியூஸ் ஆகுது. ரைட். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இன்டியூஸ் ஆகிறதுனால இந்த இங்கே பாருங்கள், இந்த கோம்பில் இருக்கிற இந்த நெகட்டிவ், ஏரில் இருக்கிற இந்த பாசிட்டிவ், இது ரெண்டு நாள் உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடுது. கொரோனா டிஸ்சார்ஜ்ன்ற மெத்தடில் நியூட்ரலைஸ் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் மட்டும் தான் இருக்குது. இந்த நெகட்டிவ் எங்கேருந்து நெகட்டிவ், ஏரில் இன்டியூஸ் ஆன நெகட்டிவ். ரைட். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ், ஏரில் இருக்கிற நெகட்டிவ், இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இப்போ ரிமைனிங் இருக்குது. இந்த ரிமைனிங் இருக்கும்போது இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவ் ஆகுதுன்னா அது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிட்டு நியூட்ரலைஸ் ஆகிடும். நியூட்ரலைஸ் ஆகிட்டு பெல்ட் டவுனில் வருது பார்த்தீங்களா, டவுனில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஃபுல்லாகவே சார்ஜு எம்டியாக தான் வந்துட்டுருக்கும். அப்போ கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் நடக்க பாசிட்டிவ் ஆகும், இந்த ஹேலோஸ்பியருக்கு கன்வே ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்வே ஆகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராமில் ஒரு எரர் இருக்குன்ட்டு சொல்லியாச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு சார்ஜஸ் இருக்காது, லெஃப்ட் சைடு இருக்குதான்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் ட்ரா பண்ணும்போதும் கிளியராக ட்ரா பண்ணுங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டயக்ராம்ஸு இந்த கோம்பு வந்து இங்கே பாரு, அதுமாதிரி ஏரோ மார்க்ஸும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வரணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் தான் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஆர் டிஸ்ட்ரிபியூட் யூனிஃபார்ம்லி இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹேலோஸ்பியர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது. அட் த சேம் டைம் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும், ஸோ நல்லிஃபை த பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பெல்ட் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸோட ஸோ வந்து நல்லிஃபை ஆகிடும். எந்த ப்ராசஸில், கொரோனா டிஸ்சார்ஜ் ப்ராசஸில் நல்லிஃபை ஆகிடும். ரைட். எப்போ, இந்த பிஃபோர் இட் பாசஸ் ஓவர் த புள்ளியை கிராஸ் பண்ணும்போது நல்லிஃபை ஆகிடும். when the belt இருக்கு பார்த்தீங்களா, descends as almost no net charge. ஓகே. அந்த பெல்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நோ நெட் சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். அந்த பாட்டம் பாருங்கள், கீழே வரும்போது அகைன் என்ன பண்ணுவோம், கெயின்ஸ் த லார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பெல்ட் கோஸ் அப் அண்டு டெலிவர்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜஸ் டு த அவுட்ரு சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு வந்து என்ன ஆகும்னா ஸோ கன்வே பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக என்ன ஆகும் அன்டில் த அவுட்ரு சர்ஃபேசஸ் ப்ரொடியூசஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁷. 10⁻⁷ மில்லியன் வோல்ட் வர வரையும் ஆகுனா இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், ஸோ we cannot store charges beyond this limit since the extra charges starting leakage to the surrounding.
அப்போ அந்த லிமிட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதிகமாக போக போக என்ன ஆகும், உங்களுக்கு சார்ஜஸ் என்ன ஆகும், சரௌண்டிங்கில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி லீக்கேஜ் ஆகும், ஏர் அயனைஸ் பண்ணும், ஏர் அயனைஸ் பண்ணால் லீக்கேஜ் ஆகும். அப்போ லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு என்க்ளோசிங் த மிஷின் என்க்ளோஸ் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி, கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பர் அட் வெரி ஹை ப்ரெஷர். ஒரு ஹை ப்ரெஷரில் கேஸ் ஃபில் பண்ண ஸ்டீல் சேம்பரை வந்து நம்ம வச்சு என்க்ளோஸ் பண்ணோம்னா அதை ரெடியூஸ் பண்ணோம்னா பண்ணோம் நம்ம. ஸோ அந்த லீக்கேஜ் ஆகிற சார்ஜஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். தென் ஸோ இந்த மெத்தடில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹை வோல்டேஜை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், the high voltage produced in this Van de Graaff generator is used to accelerate positive ions, proton and deuterons for nuclear disintegrations and other applications-க்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் மூலிமா உருவாக்குற அந்த ஹை வோல்டேஜ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா, பாசிட்டிவ் அயன்ஸை ஆசிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அந்த பாசிட்டிவ் அயன்ஸ் ஆசிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனுக்காகவும் அண்ட் அதர் அப்ளிகேஷனுக்காக ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக்ஸ் எதாவது புரியலனா ஸோ நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.